என்று ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. காலை 10:45 முதல் காலை 11:45 வரை நல்லதொரு நேரமாக கருதப்படுகிறது. மாலையில் நல்ல நேரம் கிடையாதுங்க நாளைக்கு. சோ கேலண்டரை பார்த்துங்க. மற்ற டீடைல்ஸ் கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. ஓகே, நாளை அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்ற கேளுங்க. வியாழக்கிழமை நீங்க எங்க இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் உங்களால முடிஞ்ச மனசுல ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாளைக்கு போயிட்டு வாங்க. வித்தின் 1 வீக்ல நீங்க நினைச்சதுல 10% கண்டிப்பா நடக்கும். எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கு 10% நடக்கிறது ரொம்பவே அதிசயம். நாளை நான் கண்டிப்பாக என்னுடைய குலதெய்வத்தை சென்று நேரில் வழிபட போகிறேன். ஓகே, சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. அது சொல்றேன், அது சொல்ல மாட்டேன். அதிர்ஷ்டம் தங்களுக்கு கைகூடும். குலதெய்வம் நாளைக்கு நல்லதொரு வழியை கூடுவார். அவ்வளவு. சூரியனும் சுக்கிரனும் புதனும் மேசராசி, அதாவது சூரியனும் சுக்கிரனும் புதனும் செவ்வாய்க்குரிய சொந்த வீட்டிலிருந்து ஆட்சி புரிகின்ற கிரகம் அங்கு இல்லாமல் அதற்கு அடுத்த இடத்திலிருந்து இவர்கள் 3 வரையும் பார்வையால் பார்க்கிறார். சோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாளைக்கு மேசராசி நாளை பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும், ரிஷபராசி நாளை கவலை கொள்ளக்கூடிய நாளாகவும், மிதுனராசி உறுதி போராட்டக்கூடிய நாளாகவும், கடகராசி லாபம் அதிகமாக காணப்படக்கூடிய நாளாகவும், சிம்மராசி பணிவு காட்டக்கூடிய நாளாகவும், கன்னிராசி பெருமைப்படக்கூடிய நாளாகவும், துலாம் நட்பு பாராட்டக்கூடிய நாளாகவும், விருச்சகம் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும், தனுசு நற்செயல் செய்யக்கூடிய நாளாகவும், மகரம் நலம் காணக்கூடிய நாளாகவும், கும்பம் பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாகவும், மன நிம்மதி கொள்ளக்கூடிய மீனராசியான நாளாகவும் நாளை இருக்க போகிறது. சோ நீச்சபங்க ராஜயோகத்தை அடையக்கூடிய அனைத்து